திம்பு கோட்பாடு அடிப்படையாக கொண்டு நாங்கள் பயணிக்கலாம் என்று சொல்வது அது இன்றைய சமகாலத்துக்கு பொருத்தமானது தானா என்பது ஒரு அடிப்படையான கேள்வி. ஏனென்றால் 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் மக்கள் மிக மோசமான இனப்படுகொலைகளை சந்தித்து இன அழிப்பை சந்தித்த ஒரு ஆண்டும் என்பதையும் நாங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ இந்த தியாகங்களை பற்றி நாங்கள் யோசிக்கிற பொழுது இதனுடைய பல மடங்கான அர்ப்பணிப்பும் தியாகங்களும் இன்றைக்கு இந்த காலத்தை கடக்கிறதுக்கு எங்களுக்கு தேவை. அப்போ அந்த காலத்தை கடக்கிறதுல இருக்கக்கூடிய சோம்பேறித்தனங்களும் அதுக்கு உழைக்கிறதுக்கு தயார் இல்லாத மனப்பாங்கு தான் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு திம்பு பேச்சுவார்த்தையை ஒரு அடிப்படையாக கொண்டு போகலாம் என்பது சொல்கிறது. இது ஒரு குறுக்கு வழியிலான ஒரு அரசியல் பாதையாகத்தான் நான் பார்க்கிறேன். போராட்டத்தினுடைய தொடர்ச்சிக்கும் நீட்சிக்கும் எங்களுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துறதுக்கும் இந்த திம்புக்கும் இன்றைக்கும் உள்ள காலத்தில் நடந்த எல்லா வகையான மாற்றங்களையும் ஒரு அரசியல் ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக நாங்கள் புரிந்து கொள்வதில் தான் எங்களுக்கான அடுத்த கட்ட எதிர்காலத்துக்கான மார்க்கம் பற்றி சிந்திக்க முடியும். நாங்கள் 85 காலத்துக்கு போய் அந்த காலத்தில் இருந்து நாங்கள் தொடர போகிறோம் என்பது சொல்வது இது என்ன பொறுத்தவரையில் எங்கள் தமிழ் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இயலாமையும் அறிவு சோம்பேறித்தனமும் தியாக அர்ப்பணிப்புக்கு முகம் கொடுக்க முடியாத திராணியற்ற தன்மையும் தான் இப்படியான நிலைப்பாடை எடுக்கிறதுக்கு காரணம். தமிழ் தரப்பினுடைய பல்வேறு கட்சிகள் சிவில் சமூகங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு கலந்துரையாடல் செய்து ஒரு பொது உடன்பாட்டுக்கு ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு வந்து எங்களுடைய பயணத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துறதுக்கு அவ்வாறான ஒரு நிலைப்பாடு எடுத்திருப்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய சந்தோஷத்துக்குரிய விஷயம். ஆனால் எனக்கு அதில் ரொம்ப கவலைக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால் திம்பு கோட்பாடு அடிப்படையாக கொண்டு நாங்கள் பயணிக்கலாம் என்று சொல்வது அது இன்றைய சமகாலத்துக்கு பொருத்தமானது தானா என்பது ஒரு அடிப்படையான கேள்வி. ஏனென்று சொன்னால் அந்த திம்பு கோட்பாட்டு வைக்கப்பட்ட காலமும் அந்த காலம் எத்தகைய சர்வதேச பிராந்திய இலங்கை அரசியல் சூழமைவுகளை கருத்தில் கொண்டு அன்றைக்கு தமிழ் தரப்புக்கு பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டு இந்தியா இலங்கை அரசு தரப்பினரும் கலந்து கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாடு அந்த காலத்துக்கு நாங்கள் தொடர்ந்து பயணிப்பதற்கு ஒரு அடிப்படையாக இருந்தது. எங்களுக்கு தெரியும் 85க்கு பின்னர் இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால் 85க்கு பிறகு 95 இருந்து 2009 2010 2010 பிறகு 2020 2020 25 இப்படி நாங்கள் காலகட்ட ரீதியாக பார்த்தோம்னு சொன்னால் இவ்வளவு காலகட்டத்திலையும் தமிழ் மக்கள் தொடர்பில் பல்வேறு வகையான போராட்டங்கள், ஒடுக்குமுறைகள், இன அழிப்புகள், பெரும் சமர்கள், பெரும் தியாகங்கள், அர்ப்பணிப்புகள் என்று தமிழ் மக்கள் இன்னொரு கஷ்டங்களையும் துன்பங்களையும் ஏனென்றால் 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் மக்கள் மிக மோசமான இனப்படுகொலைகளை சந்தித்து இன அழிப்பை சந்தித்த ஒரு ஆண்டும் என்பதையும் நாங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ இந்த இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு நாங்கள் திம்பு பேச்சுவார்த்தையை சாதகமாக ஒரு அடிப்படை ஆதாரமாக கொண்டு வருவோம்னு சொன்னால் அப்போ நாங்கள் இந்த இவ்வளவு கால இடைவெளியுள்ள காலத்தை இப்படி கடக்க போகிறோம் இருக்குது. அப்போ இவ்வளவு கால இந்த காலத்தை கடக்கிறதுக்கு எங்களுடைய அரசியல் வேலை திட்டம் என்ன, எங்களுடைய அரசியல் புரிதல் என்ன? அப்போ இது என்ன பொறுத்தவரையில் எங்களுடைய ஒரு அரசியல் செய்யக்கூடிய நாங்கள் தியாகங்களை பற்றி பேசுகிறோம், அர்ப்பணிப்பை பற்றி பேசினோம். அந்த தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் தான் இன்றைக்கு நாங்கள் அரசியல் பற்றி பேசுவதற்கோ அல்லது சர்வதேச ரீதியில் இன்றைக்கு நாங்கள் ஒரு பேசுபொருளாக இருக்கிறதுக்கு காரணம் இன்றைக்கு எங்களோட தமிழ் மக்கள்கிட்ட இருந்த இவ்வளவு இழப்புகளும் துயரங்களும் எங்களோட தியாகங்களும் அர்ப்பணிப்புகளுக்குன்றதுக்கு அதுதான் எங்கள் சமூக மூலதனமாக இன்றைக்கு இருக்குது. அதில் தான் நாங்கள் கட்டி எழுப்பி இருக்கிறோம். அப்போ இந்த தியாகங்களை பற்றி நாங்கள் யோசிக்கிற பொழுது இதனுடைய பல மடங்கான அர்ப்பணிப்பும் தியாகங்களும் இன்றைக்கு இந்த காலத்தை கடக்கிறதுக்கு எங்களுக்கு தேவை. அப்ப அந்த காலத்தை கடக்கிறதுல இருக்கக்கூடிய சோம்பேறித்தனங்களும் அதுக்கு உழைக்கிறதுக்கு தயார் இல்லாத மனப்பாங்கு தான் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு திம்பு பேச்சுவார்த்தையை ஒரு அடிப்படையாக கொண்டு போகலாம் என்பது சொல்கிறது. இது ஒரு குறுக்கு வழியிலான ஒரு அரசியல் பாதையாகத்தான் நான் பார்க்கிறேன். இது இந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சிக்கும் நீட்சிக்கும் எங்களுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துறதுக்கும் இந்த திம்புக்கும் இன்றைக்கும் உள்ள காலத்தில் நடந்த எல்லா வகையான மாற்றங்களையும் ஒரு அரசியல் ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக நாங்கள் புரிந்து கொள்வதில் தான்
எங்களுக்கான அடுத்த கட்ட எதிர்காலத்துக்கான மார்க்கம் பற்றி சிந்திக்க முடியும். ஆகவே அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை உண்டு. மலையக மக்களுக்கான குடியுரிமையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை இருக்கு. அந்த மலையக மக்களுக்கான குடியுரிமை என்றதை இல்லாமல் பண்ணி அனைத்து மக்களுக்குமான குடியுரிமை என்று சொல்வதே இது ஒரு அடிப்படையில் ஒரு நயவஞ்சகமான ஒரு அரசியல் சொல்லாடலாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் மலையக மக்கள் என்றது சொல்றது அவங்கள தனி தேசிய இனமாக நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த திம்பு பேச்சுவார்த்தை தான் அவங்களுக்கான ஒரு தாற்பரிய ஒரு அரசியல் ரீதியான தீர்மானத்தை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பை கொடுத்தது. அப்ப அதை நாங்கள் இன்றைக்கு அதே திருப்பி சொல்லலாம். ஏனைய மக்களுக்குரிய கோரிக்கை புதுசாக சொல்ல வரலாம். ஏன் நீங்கள் அந்த கோரிக்கையை கூட மாற்றி அமைச்சீங்க? அது பிழையாப்படைய இல்லையா? அப்போ மலைய மக்கள் எங்களை ஒரு தமிழ் மேலாதிக்கத்தில் எங்களை அடக்குகிறார்கள் அல்லது எங்களுடைய சொல்லாடலை இல்லாமல் பண்ணுகிறார்கள் அவர்கள் நினைக்க மாட்டார்களா? அப்போ எங்களுடைய நட்பு சக்தி இல்லை மலைய மக்கள். அப்போ அந்த நட்பு சக்தி மீது எங்கள் மீது இருவரும் நாங்கள் ஒருங்கிணைந்து பயணிப்பதற்கான ஒரு நம்பிக்கையை கட்டி வளர்க்க வேண்டிய இடத்துல நீங்கள் இப்படியான சொல்லாடலை சொல்லி அவங்களை அந்நியப்படுத்துவது ஒரு அயோக்கியத்தனமாக படையில்லையா? ஆகவே என்னை பொறுத்தவரையில் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், திம்பு பேச்சுவார்த்தை என்பது ஒரு ஆரம்ப உரையாடல் புள்ளியாக சரி, அந்த புள்ளி இன்றைய காலத்தை கடந்து செல்வதற்கு அந்த புள்ளி பல புள்ளிகளை கொண்டு சமகாலத்தை தொட்டு உணர்ந்து கடந்து செல்வதற்கான மார்க்க வழிமுறைகளை அடையாளம் காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆயுத போராட்டம் மௌனமிக்கப்பட்ட பின்னர் சிங்கள பேரினவாத அரசு இன்றைக்கும் தமிழ் மக்களுடைய அரசியலை அல்லது தமிழ் மக்களுடைய அரசியலை இல்லாமல் செய்து தமிழ் மக்களுடைய இருப்ப அடையாளத்தை நசுக்குகின்ற வகையில் அவர்களுடைய பேரினவாத ஒடுக்குமுறையும் போராட்டமும் இப்பொழுது புது வடிவங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ புது வடிவங்களில் நடந்து கொண்டிருக்கிற பொழுது, கையாளப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது, இந்த வடிவங்களையெல்லாம் கவனத்தில் எடுத்துத்தான் எங்களுடைய தமிழ் மக்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை போராட்ட அரசியல் வழிமுறை இருக்கலாமே ஒழிய இதை கவனத்தில் எடுக்காமல் இந்த புது வடிவங்களையெல்லாம் புரிஞ்சு கொள்ளாமல் நாங்கள் 85 காலத்துக்கு போய் அந்த காலத்தில் இருந்து நாங்கள் தொடரப்போகிறோம் என்பது சொல்வது, இது என்னை பொறுத்தவரையில் எங்கள் தமிழ் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இயலாமையும் அறிவு சோம்பேறித்தனமும் தியாக அர்ப்பணிப்புக்கு முகம் கொடுக்க முடியாத திராணியற்ற தன்மையும் தான் இப்படியான நிலைப்பாடை எடுக்கிறதுக்கு காரணம். பிறவை வைத்திருக்கக்கூடிய அந்த ஆவணம் ஒரு தொடர்ந்து போகிறதுக்கு ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு புள்ளி, அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அப்போ அந்த புள்ளியை நாங்கள் தமிழ் தரப்பு அரசியலாளர்கள், அரசியல் செயற்பாட்டாளர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மத்தியில் அதை ஒரு அறிவார்ந்த கோட்பாட்டு புலமையாக கையகப்படுத்த வரும். அப்போ அறிவார்ந்த கோட்பாட்டு புலமையாக கையகப்படுத்தினால்தான் அதை இன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் அதுக்கு தடையலாக இருக்கக்கூடிய பின்புலங்கள் என்னவாக இருக்குது, போதாமைகளாக இருக்கக்கூடியது எதுவாக இருக்குது, எதை இன்னும் ஆழமாக தெளிவுபடுத்த வேண்டிய புள்ளிகள் எதாக இருக்குது. அப்போ இதை சர்வதேச மட்டத்தில் நாங்கள் இதுகளை கொண்டு போகிறதுக்கான வழிமுறைகள் எதுவாக இருக்க வேணும். எங்களுடைய பிராந்திய மட்டத்தில், எங்களுடைய இலங்கை மட்டத்தில் எப்படி கொண்டு போக வேணும், இது பற்றிய இது ஒரு மக்களை பற்றி பிடிக்கக்கூடிய, மக்களுடைய இருப்ப அடையாளத்தை விசாரணைக்கு உட்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த ஆவணம் ஒரு இயங்கு பொறிமுறையாக மாற வேண்டும். அந்த ஆவணம் எங்களுடைய அரசியல் நகரும் அரசியல் அல்லது இயங்கும் அரசியலை வழிகாட்டக்கூடிய அல்லது அதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னெடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டிங் டெக்ஸ்டாக இருக்க வேணும். அது ஒரு உயிர்ப்பாக இருக்க வேணும். எங்களுடைய மக்களுடைய விடுதலை அரசியலை முன்னெடுத்து செல்வதற்கான அரசியல் வழிமுறைகளை அடையாளப்படுத்தக்கூடிய, அந்த வழிமுறைகளை முன்னெடுக்கிற பொழுது ஏற்படக்கூடிய தடைகளை கடந்து போகக்கூடிய, அதுக்கு வெளிச்சம் பாய்ச்சக்கூடிய, அப்படி வெளிச்சம் பாய்ச்சக்கூடிய அளவுக்கு அதனுடைய வோல்டேஜை நாங்கள் இன்னும் அதிகரிக்கக்கூடிய தன்மை, அது இந்த சக்தி பெருமானத்தை நாங்கள் கூட்ட வேணும். அந்த சக்தி பெருமானம் கூட்டினாத்தான் அது எங்களை வழிகாட்ட முடியும். அப்போ அதுக்கான ஆரம்ப வேலைகள் எங்கள்கிட்ட நிறைய கிடக்குது. நாங்கள் மக்களை அரசியல் மயப்படுத்தல் என்பது வெறும் கோஷம் இல்லை, அது வாழ்க்கை முறையாக அந்த வாழ்வியலுக்கான விழுமியங்களாக மாற்றப்பட வேணும். அப்படி மாற்றப்படைக்க மக்களை பல்வேறுபட்ட பிரிவினரை நாங்கள் பார்க்கலாம்.
மாணவர்கள் என்று பார்க்கலாம், உழைக்கும் மக்கள் தொழிலாளர் வர்க்கம் என்று பார்க்கலாம், நடுத்தர மத்திய வர்க்கம் என்று பார்க்கலாம், புத்திஜீவிகள் புலமையாளர் என்று பார்க்கலாம். அப்ப எல்லா மட்டங்களையும் அதற்குரிய அந்த மட்டங்களுக்கு ஏற்ப எங்களுடைய இந்த ஆவணங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் எதிர்கால கருதி எதிர்காலவியல் நோக்கில் தமிழ் மக்களுக்கு எத்தகைய இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகளாவிய ரீதியில் இந்த சட்டத்துறையில் ஏற்படுற மாற்றங்கள், மனித உரிமையில் ஏற்படுற மாற்றங்கள், எங்களுடைய போராட்ட எங்களோட இதுவரை எங்களோட இலங்கையினுடைய அரசியல் இந்த அரசியலமைப்பு ஏற்படுத்தி வந்த பாடங்கள் இவைகளெல்லாம் உள்வாங்கி இந்த ஆவணம் சமகால பொருத்தப்பாடு உடையதாக, சமகால பொருத்தப்பாடுடைய அசைவியக்கத்தை முன்னோக்கி நகர்த்துகின்ற ஒரு உயிர்ப்பான ஆவணமாக அது இருக்குதா, அல்லது இருக்கிறதற்கான இன்னும் அதை அந்த இருக்கிற அந்த சக்தியை இன்னும் அதிகரிப்பதற்கான வேலையை இறங்க வேணும். அதுதான் ஒரே வழி.